இப்போ பாசமலர் மசாலா மகேஸ்வரிங்க. ஸோ சுட சுட காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி கம கமன்னு வாசனையோட ஆவி பறக்க டீக்கு எத்தனை பேர் காலையில் கிச்சன் கிட்ட போய் டீ குடிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே போய் கிச்சனாண்ட போய் டீ போட்டு குடித்தாதாங்க, அது மசாலா டீனா இன்னும் வேறு லெவலுங்க. பாருங்கள், இப்போ நான் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு கையில் கிடைக்கிற மசாலா டப்பாலேருந்து என்னென்ன இருந்ததோ அதை அத்தனையும் எடுத்து போட்டேன். ஏலக்காய், லவங்கம், பட்டை, அப்புறமா வேறு இன்னும் 2-3 ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உரலை போட்டு இடித்து, அது கூட இஞ்சி இல்லை எங்கள் வீட்டில், அது கூட கொஞ்சம் சின்னதாக ஒரு சுக்கு இருந்தது, அதை கொஞ்சம் போட்டு நல்லா நசுக்கி போட்டு பாலில் போட்டு, அது கூட டீ தூளை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லி நல்லா கரண்டி எடுத்து போட்டு நல்லா கலக்கி விட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா குடிச்சு பாருங்களேன், ஆவி பறக்க வேறு லெவலுங்க. மசாலா டீன்னா சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மைண்டு, மனசு இது எல்லாமே அப்படியே பயங்கர ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. ஒரு புதுசான ஒரு உலகத்தை பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த காலையில் அந்த டீ குடிக்கிறது. எத்தனை பேர் இந்த மாதிரி காலையில் டீ குடி, அது கூட ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ரஸ்கோ வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்குங்க. அதோ கிளைமேட் காலையில் தூங்கி எத்தனை பேர் எழுந்து இந்த மாதிரி டீ குடிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் காலையில் எழுந்து டீ போட்டு குடிச்சிட்டாங்க. நான் அவ்வளோ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த மனசு, மைண்டு எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன்.